ஜனநாயகன் விஜயோட கடைசி படம். அப்படி இருக்கும்போது இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஏன் நம்ம ஊர்ல நடக்காம மலேசியாவுல நடக்குது? ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சின் சில சுவாரஸ்ய தகவல்களை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஊர்ல வச்சா பாதுகாப்பு, அரசியல் பேச்சு இதெல்லாம் பிரச்சனையாகும். அதே நேரம் இது ஒரு சாதாரண ஆடியோ லான்ச் மாதிரி இல்லாம ஒரு மிகப்பெரிய ரசிகர் விழா மாதிரி நடத்த போறாங்க. விஜய் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டார்னு காட்டுற மாதிரியான ஒரு மூவ் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இது மீடியா ஹைப்புக்கான ஒரு ஸ்மார்ட் மூவ். இந்தியாவில் பண்ணுனா இது ஒரு ரொட்டீன் நியூஸ், அதே மலேசியாவில் பண்ணா நேஷனல் இல்ல இன்டர்நேஷனல் நியூஸ், அப்புறம் சோஷியல் மீடியா ரீச் டபுளாவே இருக்கும். இந்த ஆடியோ லான்ச் எங்க நடக்குதுன்னா மலேசியாவில் இருக்கிற புக்கிட் ஜலீல் அப்படிங்கிற ஸ்டேடியத்துல தான். இந்த புக்கிட் ஜலீல் சும்மா ஸ்டேடியம் இல்லைங்க, ஏஷியா லெவல் மாஸ் பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். ஒரே நேரத்துல 80,000 இருந்து 90,000 பேர் கத்துனா கூட செம்ம கூஸ் பம்ஸா இருக்குமா. இந்த ஸ்டேடியத்துல ஆல்ரெடி கோல்டு பிளே, பிளாக் பிங்க் மாதிரி வேர்ல்டு ஸ்டார்ஸ்லாம் ஷோ போட்டிருக்காங்க. இப்போ நம்ம விஜய் அதுல சேர்ந்திருக்காரு. இதுதான் இப்ப டாக் ஆஃப் த டவுனே. இந்த ஸ்டேடியத்துல எங்க ஸ்டேஜ் வச்சாலும் ஃபேன்ஸுக்கு கிளியரா தெரியும். ஷார்ட்டா சொல்லணும்னா புக்கிட் ஜலீல் பெரிய இடம், பெரிய கூட்டம், பெரிய சவுண்ட், ஜீரோ டென்ஷன். அதனாலதான் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு பெர்ஃபெக்ட் ஸ்பாட்டா இதை சூஸ் பண்ணிருக்காங்க. சாங்ஸ்க்கு ஸ்பெஷல் லைவ் பெர்ஃபார்மன்ஸ் பிளான் பண்ணிருக்காங்களாம். அதே போல சில பாடல்கள் ஃபர்ஸ்ட் டைம் லைவ் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸும் இருக்கு. இதுக்காகவே தனியா கோரியோகிராஃபி அப்புறம் லைட்டிங் எல்லாமே டிசைன் பண்ணிருக்காங்களாம். நம்ம விஜய்க்கு கட்டுப்பாடுகள் இல்லாம இருக்குமா? மலேசிய அரசு சில கட்டுப்பாடுகளை சொல்லியிருக்கு. அது என்னன்னா, இந்த ஆடியோ லான்ச்ல அரசியல் பேசக்கூடாது, கட்சியோட கொடியோ இல்ல பெயரோ சின்னமோ எதுவுமே பயன்படுத்தக்கூடாது, ஸ்டேஜ்ல யார் பேச போறாங்க, யார் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை முன்னாடியே கவர்மெண்ட்டுக்கு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம இந்தியால இருந்து ரசிகர்கள் போகணும்னாலும் ஒரு சில விதிமுறைகள் இருக்கு. வேலிட் பாஸ்போர்ட் இருக்கணும், மலேசியா விசா இருக்கணும், ஃபிளைட் டிக்கெட் இருக்கணும், இந்த ஆடியோ லான்ச்சோட டிக்கெட் இருக்கணும். அதே மாதிரி இமிகிரேஷன் டைம்ல நீங்க எங்க தங்க போறீங்க அப்படின்னு கூட கேட்பாங்க. அதனால மலேசியா, சிங்கப்பூர் அப்புறம் நியர்பை கண்ட்ரீஸ்ல இருக்கிற விஜய் ரசிகர்களுக்கு இது கொண்டாட்டமாகவே அமையும். இந்த ஆடியோ லான்ச்சுக்கு படக்குழுவினர் இல்லாம யாரெல்லாம் வர போறாங்க தெரியுமா? விஜயோட க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் சில டாப் நடிகர்கள், அப்புறம் டைரக்டர்ஸ், அதுக்கப்புறம் விஜயோட ஓல்டு ஹிட் சாங்ஸ் பாடிப்பாங்கல்ல அந்த பாடகர்கள், அப்புறம் ஸ்பெஷல் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்காக பிரபுதேவா, மலேசியா, சிங்கப்பூர்ல இருக்கிற தமிழ் ஆர்டிஸ்ட், ஆங்கர்ஸ், அதுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே வர இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஷார்ட்டா சொல்லணும்னா ஜனநாயகன் ஆடியோ லான்ச் பாட்டு ரிலீஸ்க்காக மட்டும் இல்ல, விஜயோட சினிமா வாழ்க்கைக்கான ஒரு ஃபேர்வெலாகவும் பியோர் ஃபேன் சம்பவமாகவும் இருக்க போகுது.